திரு KN நேரு அவர்கள் மீது வந்து 888 கோடி ரூபாய் ஊழல் பிரச்சனைன்றது ஒன்று இருக்கு. இதுக்கு இடையில இப்போ மாநகராட்சி பணி நியமன ஊழல் திரு வருண் IPS அவர்கள் மீதும் அதே பணி நியமன ஊழல் குறித்து ஒரு 1020 கோடி ரூபாய் ஊழல் என்று இன்னொரு குற்றச்சாட்டு வருகிறது. அந்த ஊழல் சம்பந்தமா 200க்கும் மேற்பட்ட பக்கத்துல ஆதாரங்களை கொடுத்துருக்கு. அப்ப நீங்க யோகியர்களா இருந்தா நீதிமன்றம் உங்களை கைது செய்ய சொல்லியிருக்க கூடாத. இப்போ பொன்முடி வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை ஊழலுக்கு லஞ்சம் ஊழலுக்காகத்தானே அவங்க மேல வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு KKSSR ராமச்சந்திரன் மேலையும் தங்கம் தென்னரசு மேலையும் மீண்டும் வழக்கை இடுங்கள், அவங்க மேல வலுவான ஆதாரம் இருக்கிறதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நீதிமன்றம் திருப்பி எடுத்திருக்கா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் மேல திரும்ப வழக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் அரசியல் பழிவானதா? இந்த சூழ்நிலையில் திரு KN நேரு அவர்கள் கைது செய்யப்படுவார்னு நினைக்கிறீங்களா? கைது செய்யணும். இன்னவங்க FIR போட்டாங்கன்னா அமலாக்கத்திலிருந்து கைது செஞ்சிருவாங்க. ஆனா அரசியல்வாதிகள் தான் கைது செய்யப்படாமல் இருக்க எத்தனை யுக்திகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சமீபத்தில் KN நேருவோட பையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா இல்லையா? 1,76,000 கோடியில உங்க கட்சியை சேர்ந்த இவரும் ராசா கனிமொழி இவங்க எல்லாம் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்கல்ல, இன்னைக்கு அப்பீல் இருக்குல்ல. நியாயமா சாரெல்லாம் இல்லாமல் இருந்தா கனிமொழி வீக் வேட்பாளர்கிட்ட தோத்துருப்பாங்க மக்கள் மனதில். அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு புரிதல் இருக்கா இல்லையா? இவர்கள் செய்த தப்புல இருந்து தப்பிப்பதற்கு வந்து பாஜக உடந்தையா இருக்குன்னு தானே அர்த்தம். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் காவல்துறையில் காலையில் 5 மணிக்கு எல்லா பத்திரிக்கையும் முடிச்சுட்டு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணுவார். சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணோடனே அவங்க கொடுக்குற பதிலை வச்சுட்டு அதோட அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டேன். ஆனால் ஜெயலலிதா வித்தியாசமானவங்க. அதாவது ஜீவஜோதிங்கிற பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னுடைய கணவர் கொல்லப்பட்டார், அது தான் சரவண பவனுடைய உரிமையாளர் தான் அந்த கொலையை பண்ணார் இன்னும் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உரிமையாளர் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கைதே பண்ணல போலீஸ். ஜெயலலிதா அவர்கள் டிவியில் மட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேள்வி எதுவும் எழுப்பல. 24 மணி நேரத்தில் சரவண பவன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். அப்போ அங்கே ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரி பக்கம் நிற்கலை, அதிகாரி சொன்னதை கேட்கல. பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு நேர கேட்டு அங்கே தப்பு நடந்திருக்கணும்னு தவறு செய்த அதிகாரி அடுத்த இதில் கமிஷனரை மாற்றிட்டாங்க. இது எங்கேயாச்சும் நடக்குமா? இந்த ஆட்சியில் நடக்குமான்னு பாருங்க. இப்போ தவறு செய்கிற அதிகாரிகளுக்கு இவங்க துணை போகிறாங்க. வருண்குமார் மாதிரி ஆளுங்க தைரியமாக லஞ்சம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அரசியல்வாதிகள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தானே அர்த்தம். அதில் கட்சிக்காரவங்க அதிமுகவை சேர்ந்த அந்த 3-4 தலைவர்களும் வராங்க. அந்த 3-4 தலைவர்களையும் கட்சியை விட்டு நீக்கி கூப்பிட்டு அனுப்புனார். ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் கடமையை செஞ்சால் நமக்கு தானே பேர் வரும் மக்கள் மத்தியில், நேர்மையான ஆட்சின்னு. நீங்கள் அவனை எதிர்த்து நீங்கள் வந்துட்டு மாற்றணும்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா என்ன இருக்கணும்? கட்சிக்காரனை சஸ்பெண்ட் பண்ண. இப்போ அப்படி நடக்குமா? கட்சிக்காரன் பேச்சை கேட்கலைன்னா அந்த இன்ஸ்பெக்டர்லையோ அந்த அதிகாரிகளையோ மாற்றுறான். பேசினா அந்த சாருன்னு எல்லாம் சொன்னான்னு சொல்லிச்ச அந்த சார் வந்து இன்னைக்கு வரை வெளியில் வந்ததா? அந்த சார் யாருங்கிற உண்மை மக்களுக்கு தெரிஞ்சதா? அதான் இப்போ நம்ம நடிகை திரு ரேவதி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இப்போ ஒரு இதுல பேட்டியில சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம் அதிகாரிகளை வச்சு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அதாவது இந்த கனிம வள கொள்ளைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதையெல்லாம் கண்டிச்சு தனிநபர்கள் சில இயக்கங்கள் வைத்துக் கொண்டு அதற்காக போராடுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களே போக முடியாத அளவுக்கு மிரட்டப்படுறாங்க. ஆமாம், அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை, ஊடகவியலாளர்களுக்கு நீங்க சொல்லிட்டேன். ஏன் ஒரு மந்திரியே வந்துக்கிட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே மண் அழுறதை விட மாட்டேங்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம கட்சி லீடிங் போக ஆரம்பிச்சோடனே லாரியை ரெடி பண்ணுங்க மண் அழுறதுக்கு. அதை எவன் தடுக்கிறானோ ஏன்ட்டு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஓப்பனாக பேசினாரா இல்லையா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. TN மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான ஐயா
வரதராஜன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் குற்றம் செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை அவர் எப்படி அணுகினார்? நேர்மையாய் ஒழுக்கமாய் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை அவர் எப்படி வழிநடத்தினார்? குற்றம் செய்த அதிகாரிகளை எப்படி நடத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவண பவன் உரிமையாளர் அவர் வழக்க நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம். அதாவது ஜீவஜோதிங்கிற பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னுடைய கணவர் கொல்லப்பட்டார், அது அவர் தான் சரவண பவனுடைய உரிமையாளர் தான் அந்த கொலையை பண்ணார்னு புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உரிமையாளர் வந்து அவங்க ஒரு வாரத்துக்கு மேலே கைதே பண்ணலை போலீஸ். ஜெயலலிதா அவர்கள் டிவியில் மட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேள்வி எதுவும் எழுப்பல. போலீஸ் ஏன் வந்து அவரை கைது பண்ண தயங்குனாங்கன்னா, அவர் போலீஸ்க்கு ஆதரவானவர். அவர் ஹோட்டல் எங்கே இருக்கோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரவங்களுக்கும் ஃப்ரீ சாப்பாடு, காஃபி ஃப்ரீ. யூனிஃபார்ம் போட்டு போலீஸ்காரங்க வந்தால் காசு வாங்க மாட்டாங்க. எல்லா போலீஸ்காரவங்களுக்கும் எல்லா போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு கரிசனம் இருந்து நம்மளை வந்து போலீஸ்க்கு வந்து அவர் நிறையா உதவி செஞ்சுருக்கார். அதனால் விசாரணை போய்கிட்டு இருக்க அவரை கைது பண்ணார். அப்போ ஜெயலலிதா அவர்கள் மற்ற சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி ஏன் அவர் என்ன கைது பண்ணலன்னு கேட்பாங்க. உடனே கமிஷனர் சொல்ல, இல்லை மேடம் அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் ஃபோனை வச்சுருவாங்க. இதுதான் நடக்கும். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் காவல்துறையில் இருந்தேன். காலையில் 5 மணிக்கு எல்லா பத்திரிக்கையும் முடிச்சுட்டு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணுவார். சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணோடனே அவங்க கொடுக்குற பதிலை வச்சுட்டு அதோட அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டேன். ஆனால் ஜெயலலிதா வித்தியாசமானவங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பொண்ணு இவ்வளவு உறுதியாக சொல்லுது, பட் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலான்னு ஒன்று ஜீவஜோதியை கூப்பிட்டாங்க. அவங்க ஏழை பெண், அவளை பெண்ணை கூப்பிட்டாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டாங்க. நடந்தது என்ன, அவங்க ஆதாரத்தோடு இப்படி நடந்தது, என் கணவரை கொலை பண்ணாங்க அவங்க. உடனே போட்டு கமிஷனர் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க இவருக்கு, அவர் தெரிந்த அதிகாரி, அவரை ஃபோன் பண்ணி 2 இது சொன்னாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவரை நீங்கள் கைது பண்ணணும், இல்லைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன். 24 மணி நேரத்தில் சரவண பவன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். அப்போ அங்கே ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரி பக்கம் நிற்கலை, அதிகாரி சொன்னதை கேட்கலை. பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு நேர கேட்டு அங்கே தப்பு நடந்திருக்கணும்னு தவறு செய்த அதிகாரி அடுத்த இதில் கமிஷனரே மாற்றிட்டாங்க. இது எங்கேயாச்சும் நடக்குமா, இந்த ஆட்சியில் நடக்குமான்னு பாருங்க. இப்போ தவறு செய்கிற அதிகாரிகளுக்கு இவங்க துணை போகிறாங்க. வருண்குமார் மாதிரி ஆளுங்க தைரியமாக லஞ்சம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அரசியல்வாதிகள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தானே அர்த்தம். கே நேருவோட அவருடைய தொடர்பு இருந்ததுனால தான் அவருக்கு ஆள் மூலமாக கேட்டு அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்குறாரு. ஆக அரசியல்வாதிகள் ஆகிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். காரணம் மேலில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவங்களை சரியாக கண்காணிக்கலை. முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருங்கிற பயம் அவங்களுக்கு இல்லை. அந்த பயம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்தது. அடுத்த கேள்வி கேட்டீங்க, நல்ல அதிகாரிகளை அவர் வந்து எப்படி பண்ணுவார்? அதுக்கு உதாரணம் வந்து விஜயகுமார். வீரப்பண்ணதில் நடவடிக்கை வீரப்பண்ண சுட்டார் இது பண்ணாங்கல்ல என்கவுண்டரில், அந்த விஜயகுமார் கமிஷனராக போட்டாங்க 2002 காவல் போலீஸ் கமிஷனராக போடும்போது அவருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தார். அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டார், இவரை கரெக்டாக பண்ணுவார். 12 என்கவுண்டர் போட்டார். ஜெயலலிதா அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, உங்கள் கடமையை செய்யுங்கன்னு. அதில் தான் வீரமணி, அயோத்தியா குப்பம் வீரமணி எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடிகள் பூரா சென்னை சிட்டியை விட்டே ஓடினாங்க. கூலிப்படை பூரா இங்கே காலி பண்ணிட்டு போயிட்டான். நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரிங்கும் போது அவ்வளவு சலுகைகள் கொடுத்தார். ஒரு குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அந்த கமிஷனரையே மாற்றி ஜீவஜோதிக்கு நீதி வாங்கி கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கி இந்த அவங்க பிறந்த நாளில் இதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறதுல வந்து ஒரு நல்ல விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. காவல்துறை நிர்வாகத்தை எப்படி நடத்தினார், லஞ்சம் ஊழல்லாம் அவர் மேலே நிறைய சொன்னாங்க, அவர் கூட இருந்தவர்கள் பேரை கெடுத்தாங்க. ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தவரை அவங்கள மாதிரி வந்து அதுக்கு அடுத்த இதுங்களில் எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி இருந்தது, அவர் வேறு மாதிரியான அவர் நேர்மையாக நடந்தாலும் அவர் நடத்தின நிர்வாகம் வேறு. ஏன்னா அவரும் இதே மாதிரி தான். என்னென்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சாராயம் சூதாட்ட கிளப்பு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர்.
இதில் வேடிக்கை இந்த சூதாட்ட கிளப்பு, இந்த சாராய இதெல்லாம் வச்சுருந்தது அதிமுககாரங்களும் இருக்காங்க. அவங்க ஊர்வலம் வராங்க அந்த இன்ஸ்பெக்டரை மாற்றணும்னு. அதில் கட்சிக்காரவங்க அதிமுகவை சேர்ந்த அந்த 3-4 தலைவர்களும் வராங்க. அந்த 3-4 தலைவர்களையும் கட்சியை விட்டு நீக்கி கூப்பிட்டு அனுப்புனார். ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் கடமையை செஞ்சால் நமக்கு தானே பேர் வரும் மக்கள் மத்தியில், நேர்மையான ஆட்சின்னு. நீங்கள் அவனை எதிர்த்து நீங்கள் வந்துட்டு மாற்றணும்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா என்ன இருக்கணும்? கட்சிக்காரனை சஸ்பெண்ட் பண்ணார். இப்போ அப்படி நடக்குமா? கட்சிக்காரன் பேச்சை கேட்கலைன்னா அந்த இன்ஸ்பெக்டரையோ அந்த அதிகாரிகளோ மாற்றுறாங்க. நிர்வாகம்ங்கிறது இப்படி நடக்கக்கூடாது. இப்போ அகரம் நாராயணன் ஒருத்தர் எம்ஜிஆர் இருக்கும்போது குடிபோதையில் அவர் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாம் வெட்டினார். 4-5 நாளாக அவரை கைது பண்ணலை. எம்ஜிஆர் சிஎம் காரில் போகும்போது நேராக பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விழுந்துட்டு பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போய் நுழைஞ்சிட்டார். அந்த என் கட்சிக்காரர் வெட்டினாரு, அவரை நீங்கள் கைது பண்ணுறவரை நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு பல்லாவரத்தில் உட்காந்தாரு. கமிஷனர்லேருந்து எல்லாம் வந்தாங்க, 1 மணி நேரத்தில் கைது பண்ணாங்க. கட்சிக்காரனை கைது பண்ணுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்தாரு ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு கட்சிக்காரனை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்குறோம். ஞானசேகர விஷயத்தில் என்னாச்சு? அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சதா? அந்த பெண்ணு ஞானசேகரன் ஒருத்தனோட பேசினதை நான் பேசினா அந்த சாருன்னு எல்லாம் சொன்னான்னு சொல்லிச்சேன். அந்த சார் வந்து இன்னைக்கு வரை வெளியில் வந்ததா? அந்த சார் யாருங்கிற உண்மை மக்களுக்கு தெரிஞ்சதா? அதான் இப்போ நம்ம நடிகை திரு ரேவதி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இப்போ ஒரு இதுல பேட்டியில சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. அதுக்கு காரணம் அதிகாரிகள் வச்சு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல அதிகாரி, அவங்களை நீங்க வந்து ஊக்குவிக்கிறது இல்லை. 3 டிஜிபி சீனியர், சீமா அகர்வால், சந்தீப் ராத்தோர், ராஜீவ்குமார், 3 பேர் தான் சீனியர் ஐபிஎஸ். மனசாட்சி வேணாமா அவங்களுக்கு? அந்த 3 பேர்த்துல ஒரு ஆளுக்கு தானே டிஜிபி கொடுக்கணும். 6வது ஆள் 7வது ஆள் உங்களுக்கு வேண்டிய ஆள் இருக்காருன்னு சொல்லி அந்த 3 பேர்த்துக்கும் சார்ஜை கொடுத்து இவங்க மேலே இது நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பதவி வரவிடாமல் ஒரு பின்னாடி ஒரு ஜூனியருக்கு கொடுக்குறீங்களே, ஐபிஎஸ் அதிகாரி மனசெல்லாம் எப்படி இருக்கும்? 33 வருஷம் சர்வீஸ் போட்டு அந்த போஸ்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அநீதி இழைக்கிறீங்களே, உங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு போடணும்னு. இதெல்லாம் மனசாட்சிக்கு வந்து எதிரான விஷயம் இல்லையா? வேடிக்கை என்னன்னா, அதிகாரிகள் மாதிரி தான் இப்போ பழி வருது. இந்த அதிகாரிகளுக்கு மந்திரி தப்பிச்சிடலாம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த நாட்டோட கொடுமை. அதாவது இந்த கனிம வள கொள்ளைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதையெல்லாம் கண்டித்து தனிநபர்கள் சில இயக்கங்கள் வைத்துக்கொண்டு அதற்காக போராடுகிறார்கள். ஒரு பக்கம் அது இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களே போக முடியாத அளவுக்கு மிரட்டப்படுறாங்க. ஆமாம், இதுக்கு எப்படிதான் இதை அணுகிறது? பத்திரிகையாளர்கள் விடுங்க, ஒரு விஏஓ மணல் கொள்ளையை தடுத்து புகார் எழுதினாருன்னு விஏஓ கொலை பண்ணாங்க. தாசில்தார்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. ஊடகவியலாளர்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, காட்டி கொடுத்தனா கொலை பண்ணுவாங்க. ஏன் ஒரு மந்திரியே வந்துக்கிட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே மண் அழுறது விட மாட்டேங்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம கட்சி லீடிங் போக ஆரம்பிச்சோடனே லாரியை ரெடி பண்ணுங்க மண் அழுறதுக்கு. அதை எவன் தடுக்கிறானோ ஏன்ட்டு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஓப்பனாக பேசினாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது. அதை நியாயத்தை தட்டி கேட்குற அரசு அதிகாரிகளை கொலை பண்ணுறாங்க. இவ்வளவு இதான மோசமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது தான் அதுக்கு காரணமே அரசியல்வாதிகள். வெறும் அதிகாரிகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதிகாரிகளும் சேர்ந்துக்கிட்டு அவன் அடிக்கிற கொள்ளையில் வந்துக்கிட்டு வருண்குமார் போன்ற அதிகாரிகள் ஈடியை தானே சொல்கிறாங்க. அவங்களே கமிஷன் வாங்கிக்கிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதாங்க இப்போ வந்து ஏற்கனவே திரு KN நேரு அவர்கள் மீது வந்து 888 கோடி ரூபாய் ஊழல் பிரச்சனைன்றது ஒன்று இருக்கு ஏற்கனவே. இதுக்கு இடையில இப்போ மாநகராட்சி பணி நியமன ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு 2558 பேர்கிட்ட ஒருத்தருக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமனம் அப்படின்னு சொல்லி ஊழல் செய்ததாக, சுமார் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அமலாக்கத்துறை இப்போ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் திரு வருண் IPS அவர்கள் மீதும் அதே பணி நியமன ஊழல் குறித்து ஒரு 1020 கோடி ரூபாய் ஊழல், கொள்முதல் ஊழல் என்று இன்னொரு குற்றச்சாட்டு வருகிறது.
இதையெல்லாம் மக்கள் எப்படி கருதுறாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு திமுக அரசுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறதோ என்று ஒரு பார்வை, மக்களுடைய பார்வை அப்படி இருக்கு. அது அப்படி நெருக்கடி கொடுப்பதற்காக இவங்களுக்கெல்லாம் செக் வைக்கணுங்கிறதுக்காக அப்படி செய்யப்படுவதா, அல்லது உண்மையிலேயே இப்படியான தவறுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? மக்களுடைய பார்வை அது இல்லை. நீங்க சொல்றபடி செக்கு உங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்கிறத திமுகவை சேர்ந்த முதலமைச்சரும் மற்ற மந்திரிகள் தான் எங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு எழுதின கடிதத்துல வெறும் கடிதமா அதை எழுதலை. அந்த ஊழலுக்கு, அந்த ஊழல் சம்பந்தமா 200க்கும் மேற்பட்ட பக்கத்துல ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க 10 ரூபா தாளை உள்ள வச்சு, 10 ரூபா தாள், புது 10 ரூபா தாள் வந்தால் பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு இதில் பழைய 10 ரூபா தாள், இவ்வளோ பணம் வந்துருச்சு, இவ்வளோ வாங்கியாச்சு அப்படிங்கிற இண்டிகேஷன் எழுதுனதை, வாட்ஸ்அப் சேட்டு, வாட்ஸ்அப் இமேஜ், இது எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காங்க. ஈடி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அதை பூரா தான் கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஈடி இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சா வழக்கை பதிவு செய்ய சொல்லுங்கன்னு ஈடி வழக்கு போட்டாங்களா? ஏடிஎம்கே இவருக்கான இன்பதுரை தானே வழக்கு போட்டார். ஈடி ரிப்போர்ட் எழுதுன்னு விட்டுட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே வழக்கு போடலன்னா அது அப்படியே இது நீர்த்து போயிருக்கும். அதனால ஆமாம், ஆதாரங்களும் தானே உங்கள்கிட்ட எழுதியிருக்காங்க. இப்போ உயர்நீதிபதி நீ வேணும்னு பழி வாங்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணாங்க, வழக்கை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி ஆதாரங்களை என்கிட்ட கொடுன்னாங்க. சீல் வச்ச கவரில் வச்சு ஈடி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் 2 நீதிபதிகளும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு வழக்கு போடுங்கிறான். அப்போ உங்கள் மேலே பழி வாங்குறதுக்கு 2 நீதிபதிகளும் செஞ்சுட்டாங்களா? நீதிபதிகள் எதை வச்சு உங்களை வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க? ஆதாரங்களின் அடிப்படையில் தானே. அப்போ நீங்கள் யோகியர்களாக இருந்தால் நீதிமன்றம் உங்களை கைது செய்ய சொல்லியிருக்கக்கூடாத? நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே. இவர்களுக்கு ஒரு வசதி, கொள்ளையடிக்க வேண்டியது, பாஜக நடவடிக்கை எடுத்தால் அங்கே மேலே அரசியல் பழிவாங்க. அப்போ யோகியர்களா நீங்கள்? 1976 சர்க்காரியா கமிஷன் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் நடந்ததுன்னு உங்கள் மேலே சர்டிஃபிகேட்டு தானே கொடுத்துருக்காங்க. 1,76,000 கோடியில் உங்கள் கட்சியை சேர்ந்த இவரும் ராசா, கனிமொழி இவங்கெல்லாம் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்கல்ல. இன்றைக்கி அப்பீல் இருக்குல்ல. இப்போ பொன்முடி 3 வருஷம் ஜெயில் தண்டனை ஊழலுக்கு, லஞ்ச ஊழலுக்காகத்தானே அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு KKSSR ராமச்சந்திரன் மேலேயும் தங்கம் தென்னரசு மேலேயும் மீண்டும் வழக்கை இடுங்கள், அவங்க மேலே வலுவான ஆதாரம் இருக்கிறதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீதிமன்றம் திருப்பி எடுத்திருக்கா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே திரும்ப வழக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் அரசியல் பழிவானுகளா? இதெல்லாம் நீதிமன்றங்கள் தானே சொல்லியிருக்காங்க. இன்னும் பொன்முடி மேலே செம்மன் குவாரி கேஸ் இருக்குது, அவர் மகன் மேலே கேஸ் இருக்குது. அவர் மகன்னா வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் கம்பெனி ஆரம்பித்து அதில் 100 கோடி 200 கோடிக்கு பரிவர்த்தனை தான் நடந்திருக்க. ஆக ஆதாரங்கள் இருக்கும்போது எங்களை பழி வாங்குறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐயா, நம்ம ஆதாரங்களோட அந்த வழக்குகள் இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. ஒரு 471 நாள் சிறையிலேயே இருந்தார். இப்போ அவர் திமுக அமைச்சராக இருக்கார். மேலும் மேலும் அதாவது கைது செய்யப்படுகிறார்கள், திரும்ப அவங்க வெளியே வராங்க. இப்போ அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது. கொஞ்ச நாள் அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்னவாயிற்று, அதன் மீது மேல் நடவடிக்கை என்ன, இது பற்றி அமலாக்கத்துறையும் மக்களுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நாட்கள் கடந்து போகிறதுனால மக்களும் அதை மறந்துடுறாங்க. இது எப்படி தான் இல்லை? நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கையே எடுத்துக்கோங்க. அதில் எஃப்ஐஆர் போட்டது தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ். அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் போடல. ஸ்டேட் போலீஸ் போட்ட எஃப்ஐஆருக்கு அப்புறம் அவங்க சட்டவிரோத பணமறை பண்ணுறதுக்கு மட்டும் அவரை கைது செஞ்சுட்டு போனாங்க. இதுக்கப்புறம் இவங்க தான் அந்த வழக்கை நடத்தணும். ஸ்டேட் போலீஸ் என்ன பண்ணுறாங்க? லஞ்சம் வாங்கினது செந்தில் பாலாஜி, மற்ற 4 பேர். குற்றவாளிகள் எத்தனை பேர்? 4 பேர். இவன் என்ன பண்ணுறான்? ஆளுங்கட்சி பணம் கொடுத்தவனையும் குற்றவாளியாக்குங்கிறான். ஆக 2000 பேரை இப்போ குற்றவாளியாக்கிட்டோம் அந்த வழக்கில். இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க 2000 பேர் குற்றவாளியா? பணம் வாங்கினவனும் தானே ஏன் குற்றவாளி? இல்லை சார், பணம் கொடுத்தவனும் குற்றவாளி, அப்படி தான் சட்டம் சொல்லுது. அப்போ 2000 பேரே ஆக்கிட்டீங்களா? சட்டத்தை இதை
ஸ்டேடியத்தில் வச்சு தான் ஏன் விசாரிக்கணும், கோர்ட்டில் வச்சு விசாரிக்க முடியாது. 2000 பேரை கொண்டு எதில் நிறுத்துவேன் நீ? இப்படியே பேசியிருக்காங்க. அப்போ விஞ்ஞானபூர்வமாக அந்த வழக்கை நீர்த்து போவதற்கு ஸ்டேட் போலீஸை வச்சு பண்ணுறது பூரா இவங்க தான். இப்போ ஒரு கேனல் மேலே 1020 கோடி இங்கே, இதே கேஎன்ஆர் திருடன் கையில் சாவி கொடுத்த மாதிரின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இதே கேஎன்ஆர்கிட்ட தான் 4000 கோடி சென்னையில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பணி செய்கிறதுக்கு 4000 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் திரு கேஎன்ஆர் அவர்கள் கைது செய்யப்படுவார்னு நினைக்கிறீங்களா? கைது செய்யணும். இன்னவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அமலாக்கத்துறையிலிருந்து கைது செஞ்சிருவாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் தான் கைது செய்யப்படாமல் இருக்க எத்தனை யுக்திகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சமீபத்தில் கேஎன் நேருவோட பையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா இல்லையா? பார்த்துட்டு வந்தார். அதனால இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள பண்ணுவாங்க. அங்கே ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்களா இல்லையா? அப்போ இவர்கள் கைதை தடுப்பதற்கான அத்தனை யுக்திகளையும் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு 23 எம்பி இருக்குது. ஆபத்து காலத்தில் இந்த எம்பிக்கள் அவங்க உதவி அவங்களுக்கு தேவை. அவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க சில விஷயங்கள்ல. இதுதான் அப்பட்டமான உண்மை. இவர்கள் தப்பிப்பதற்கு காரணம் மத்திய அரசாங்கமும் இவர்கள் மேல் நடவடிக்கையை துரிதப்படுத்த. இவர்கள் மீதான நடவடிக்கைக்கு மத்திய அரசாங்கமும் கொஞ்சம், மத்திய அரசாங்கத்தில் முக்கியமாக இருப்பவர்கள் எல்லாம் பண்றாங்க. பாஜக சொல்றீங்க. ஆமா, இப்போ நீங்க கனிமொழியை தூத்துக்குடியில நிற்கிறாங்க, பாஜக எதிர்த்து நிற்கிறாங்க. சரத்குமாரே எனக்கு சீட்டு கொடுங்க, கனிமொழியை தோக்கடிக்கிறாங்கிறாரு. இந்த அம்மா போய் இவங்களை பார்க்குறாரு, அங்கே அமித்ஷாவை. அமித்ஷா கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு இவங்ககிட்ட, இங்கே இருக்கிறவங்ககிட்ட, இதில் நம்ம நிற்காதீங்க, தூத்துக்குடியில் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசனை கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக அந்த சீட்டை கொடுக்குறாங்க. ஜி.கே. வாசன் சொல்கிறாரு எனக்கு நிற்கிறதுக்கே ஆள் இல்லைங்கிறாரு. பரவாயில்ல நிற்க வைங்க அப்படின்னு ஒரு டம்மி வேட்பாளரை போட்டாங்க. கனிமொழி 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க. 5 லட்சம் ஓட்டில் இந்த சாரில் நீக்கப்பட்ட ஓக்கு ஒரு 2 லட்சம் 2 லட்சம். நியாயமாக சாரெலாம் இல்லாமல் இருந்தால் கனிமொழி வீக் வேட்பாளர்கிட்டே தோற்றுருப்பாங்க மக்கள் மனதில். அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஒரு புரிதல் இருக்கா இல்லையா? இவர்கள் செய்த தப்புலேருந்து தப்பிப்பதற்கு பாஜக உடந்தையாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால இவங்க தப்பிப்பதற்கு ஆனால் இவங்க தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, பாஜகவுக்கு அதிமுக அடிமையாயிடுச்சு. அதுதான் நான் பேசியிருக்கேன் 2-3 உண்மையான அடிமை யாருன்னு நிர்மலா சீதாராமன்ட்ட போய் கேளுங்க. அவங்க பேசியிருந்தாங்க. என்கிட்ட ஆப்ளிகேஷனுக்கு வராங்க, செஞ்சு கொடுத்தா வணக்கம் அம்மா நன்றி அம்மாங்கிறாங்க. மறுநாள் பார்லிமெண்ட்ல என்னை எதிர்த்து பேசுறாங்க. இவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறாங்க. இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதியும் நிர்மலா சீதாராமன் காலில் போய் விழுகிறாங்க ஏதாச்சும் ஒரு வழக்குக்கு. அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அவங்கள திட்டிட்டு பாஜக எங்கள் எதிரி, நீங்கள் யோகியர்களா, நீங்கள் யோகியனா இருக்க உங்களை பிடிச்சி உள்ளே போட்டு வழக்கு போட்டால் சொல்லலாம் எங்களை பழி வாங்குறாங்க. உங்கள் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு இருக்குல்ல போலீஸில், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸுமா, அவன் தப்பு பண்ணணும்னே அவசியம் இல்லை. பார்ப்பான், எப்போ கன்விக்ஷன் எவ்வளோப்பா இருக்கும்மா, சார் ஏற்கனவே 3 கன்விக்ஷனு. என்ன இது ராபரியில்? அப்போ புடி, அவன் இப்போ ராபரி பண்ணலைனாலும் விட்டு இவன் செஞ்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். இவன் பூரா ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அரசியல்வாதி இங்கே இருக்க. எவன் யோகியாக இருக்கான்?